வெல்கம் டு பசுமை வேனில். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஒரு நாள் வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்ததுமே மயில் குருவி இதோட சத்தத்தோட இன்றைய நாள் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போது நம்ம சாப்பாடு வச்சுட்டு குழம்புக்கு தேவையான பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுத்து போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு சட்டியில் தண்ணி வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி இதோடு சேர்த்து பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பருப்பு வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம குக்கரில் போடுறத விட இந்த மாதிரி சட்டியில் வேக வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பால் காய வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பருப்பு கடைஞ்சி வச்சுட்டு நம்ம போய் கோழிக்கெல்லாம் தீவனம் கொடுத்துட்டு வந்துடலாம். நான் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் போடுறேன். கோழிங்க இல்லைனாலுமே தோப்பில் இருக்கிற கரையான் இது எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் ஒரு வேளை தீவனமாவது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் நல்ல மழை பெஞ்சிருந்ததுன்னா கோழிங்களுக்கு அன்றைக்கி தீவனத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா இலைக்கடியில் நிறைய கரையான் இந்த மாதிரி இருக்கும். நம்ம காலையில் 5 மணிக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் இந்த பூ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த மாதிரி பூக்கள்லாம் கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அதுவும் ஒரே கலராக பூ வைக்காமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்ததுன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பழைய சாதம், தொட்டுக்கு தக்காளி ஊறுகாயும் வெங்காயமும். ரெகுலராக நான் செய்கிற இன்னொரு வேலை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் எல்லாமே பொரித்து சேர்த்து வச்சுடுவேன். எதுக்காக அப்படின்னா நம்ம பன்னீர் ரோஸில் குல்கந்து செய்யலாம், இல்லைனா ரோஸ் மில்க் பவுடர் இதெல்லாம் செய்கிறதுக்காக பறித்து சேர்த்து வச்சுடுவேன். இந்த மாதிரி ரெட் கலர் ரோஸ் குல்கண்டுக்கு அதுக்கப்புறமா ரோஸ் மில்க் பவுடர் செய்கிறதுக்கெல்லாம் ஆகாது. நம்ம எவ்வளோ தான் கலர் கலராக ரோஸ் வச்சாலும் இந்த நாட்டு ரோஸோட வாசனையே தனி தான். வர வழியில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எல்லாமே பழுத்து கொட்டியிருக்கு. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் லைட் க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் பழுத்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்கும். நல்ல மரத்துலேயே பழுத்து இந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா சோர்ப்பு தண்ணி அதிகமாக இருக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
கேரளா ஸ்டைலில் பஜ்ஜி செஞ்சிட்ருக்கேன். ஒரு டம்ளர் வந்து மைதா மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டம்ளர் வந்து சர்க்கரை, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு அளவுக்கு பிசைஞ்சோம்னா போதும். இது கூட 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துக்கலாம். அரிசி மாவு எதுக்காகனா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவு வந்து கலந்துக்கிறோம். இப்போ ஒரு வடசட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பஜ்ஜி இருக்குது, அது கூட குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக டீ வேணும் இல்லையா? ஸோ நான் என்ன போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி காப்பி தான் வச்சிட்ருக்கேன்.